பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பெற்றெடுத்த தாய்மார்களே, இன்னைக்கு நான் கொடுக்க போற வாய்ஸ கேட்க வந்திருக்கும் ரசிக பெருமக்களே, எல்லாரும் தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்திருக்காங்க. ஆனா நான் தமிழ் பால் குடிச்சு வளர்ந்திருக்கேன். என்ன அதில் தான் வைட்டமின் டாக்டர் சொல்லியிருக்காரு. யாரோ ஒருத்தர் கூட்டத்தில் இருந்து என் மேல முட்டையை வீசியிருக்காங்க, தக்காளி வீசியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், அப்படியே வெங்காயத்தையும் வீசினீங்கன்னா அடுத்த ஆம்லெட் போட்டு எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிடுறேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த அல்வா கொடுத்து அழுத்து போச்சுங்க. ஒரு சேஞ்சுக்கு ஆம்லெட் கொடுக்கலாமே ஆசைப்படுறேன். எப்ப ஒருத்த மேடையில ஏறி மைக்கு முன்னாடி நின்னதுக்கு அப்புறம் அவன் மேல முட்டையும் தக்காளியும் வீசப்படுதோ அப்பவே அவன் அரசியலுக்கு வர்றதுக்கு முழு தகுதியானவன் ஐஎஸ்ஐ முத்திரை குத்தியாச்சு. சினிமா நடிகன் அரசியலுக்கு வரலாமா, மேக்கப் போட்டவன் மேடை ஏறலாமா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு இப்ப நான் உங்களுக்கு பதில் சொல்ல போறேன். சினிமாக்கு அரசியலுக்கு பெரிய வித்தியாசம் இல்லைங்க. அங்க ஷூட்டிங், இங்க மீட்டிங். அங்க மைக்குக்கு முன்னாடி டப்பிங் பேசுறோம், இங்க மைக்குக்கு முன்னாடி டப் சாப்பிடுறோம். அங்க ஸ்டுடியோவுக்குள்ள டூப்ளிகேட் சண்டை நடக்குது, இங்க அசம்பிளிக்குள்ள நிஜமாவே சண்டை நடக்குது. அங்க காசை வாங்கிட்டு 2.5 மணி நேரம் மக்களை ஏமாத்துறோம், இங்க ஓட்ட வாங்கிட்டு 5 வருஷம் மக்களை ஏமாத்துறாங்க. ஆகவே மேக்கப் போடுபவன் நடிகன், மேடை ஏறுபவன் மகா நடிகன். சத்யா, நதியை பத்தி பேசு. சரி சரி சரி. எல்லாரும் சொல்றாங்க இந்தியால வறுமை போகணும்னா நதிகளை எல்லாம் ஒன்னா இணைக்கணும். நான் கேட்கிறேன், இந்த நதிகள் எல்லாம் எங்க பிறக்குது? மலையில தான் பிறக்குது. சோ இந்தியால நிறைய மலைகள் இருக்கிறதுனால அந்த மலைகள்ல இருந்து நிறைய நதிகள் பிறக்குது. அப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? மலைகளை எல்லாம் ஒன்னா இணைக்கணும். இணைச்சு ஒரே ஒரு மலையாக்கிட்டோம்னா இந்தியால ஒரே ஒரு நதி தானே பிறக்கும் இல்லையா? இந்த மலைகளை எல்லாம் ஒன்னா இணைக்கிறதுக்காக நான் என் பாக்கெட்ல இருந்து என்னோட முதல் காணிக்கையா ₹1 கொடுக்கிறேன். தேங்க்யூ சார். நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுகிறேன் என்பதற்காக நீங்கள் எல்லோரும் இந்த கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும் என்று அவசியம் இல்லை. நீங்கள் எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடுங்கள், ஓட்டு போடாமலும் கூட இருங்கள். ஆனா எலெக்ஷனை புறப்பட்டு வெளியூர் கூட போங்களே, இப்ப என்ன பிரச்சனைங்கிற? நான் என் வேலையை பார்க்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. இந்த மைக் செட்டுக்கார அவர் வேலையை பார்த்து எனக்கு இமயமலைக்கு போறதுக்கு நேரமாய் கொண்டிருப்பதால் நான் இத்துடன் எனது பேச்சை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வெல்க தமிழ், உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு. தமிழ் தமிழ் தமிழ். என்ன கேக்குறா சார்? मुंद बंटी स्टार्ट చేసి ఉంచే నొంతరకాయ కింద నుంచి వెళ్ళాలి. अच्छा जी, गाड़ी तैयार है, आप जल्दी आइए. ஒண்ணு இந்த பார்ட்டில நான் இருக்கணும், இல்ல அவர் இருக்கணும். கொஞ்சம் இரு. உளாச்சியாரே, நான் இந்த கட்சியோட பொதுச் செயலாளர். என் பேச்சு கட்டுப்பட்டு கட்சியில இருக்கிறதுனா இருங்க, இல்லனா கட்சி விட்டு வெளியே போங்க. நான் இந்த கட்சியில இருக்க விரும்பல. என்னைக்கு ஒரு தலைவன் மூளை நம்பாம சேலை நம்பினானோ அன்னைக்கு இந்த கட்சி செத்து போச்சு. இனிமே இந்த கட்சியில இருந்து மந்திரிங்கிற பேர்ல மாமா வேலை செய்ய விரும்பல. என்னங்க எல்லா மந்திரிகளும் போயிட்டாங்க, எப்படி ஆட்சி அமைக்க போறீங்க? அரசியல்ல இந்த மாதிரி 1000 சண்டை நான் பார்த்திருக்கேன். சன்செட்ல கோச்சிட்டு போறவனுங்க சன்ரைஸ்ல திரும்பி வந்துருவானுங்க. இன்னைக்கு உன்னை வேண்டாம்னு சொல்றவங்க நாளைக்கு நீ வேணும்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள்ல உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. அதுக்கப்புறம் உன்னை தலைவின்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க. நம்ம பிரச்சனை தீர்றதுக்கு ஒரே வழி சத்யா தான். சத்யா என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாம எல்லாரும் கட்டுப்படணும். சத்யா சாதாரண ஆள் இல்ல, அவர் எடுக்கிற எல்லா முடிவும் அதிரடியா தான் இருக்கும். நில்லு சத்யா, என்னப்பா இது கோலம்? பரவாயில்ல, எனக்கு தமிழ்நாடே பிடிக்கலைங்க. இங்க பொய்ய பித்தலாட்டம் எல்லாம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அதனால இமயமலை அடிவாரத்துக்கு போய் கொஞ்ச நாள் ஆன்மீகத்தில் ஈடுபடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த திடீர் முடிவுக்கு என்ன காரணம் சத்யா? நாடு சுபிச்சமா இருக்கணும், நல்லாட்சி அமையணுங்கிறதுக்காகத்தான் நான் அறிவானந்தத்துக்கு ஆதரவு கொடுத்தேன். ஆனா அவரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கிற ஐஸ்வர்யாவோட அழகுல மயங்கி இந்த நாட்டையே அவகிட்ட அடமானம் வச்சிருப்பாரோன்னு பயமா இருக்குங்க. சத்யா, திடீர்னு நீங்க படுக்கப்பட எங்க கதி? நீங்க கேடு கட்டு போனா எனக்கு என்னங்க? எப்படியோ அறிவானந்தத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்க. நீங்களே உங்களுக்குள்ள ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவரை முதலமைச்சர் ஆக்கிட வேண்டியதுதானே? நாங்க எல்லாருமே முதல்வருக்கு ஜால்ரா போட்டே வாழ்ந்துட்டோம். கட்சியில 2வது 3வது இடத்துல இருந்தே பழகிட்டோம். எங்கள்ல ஒருத்தரை எப்படி சத்யா முதலமைச்சரா தேர்ந்தெடுக்க முடியும்? கவலையே படாதீங்க,
அதுக்கு ஒரு அருமையான வழி வச்சிருக்கேன். என்னையா கிளி கொண்டு வச்சு விட்ட காட்டுறேன்? உங்க 14 பேருடைய போட்டோவையும் இந்த அட்டையில ஒட்டி வச்சிருக்கோம். இப்ப இவரு இந்த கிளி கூண்ட திறந்து விடுவாரு. கிளி வெளியே நடந்து வந்து யாருடைய போட்டோவை எடுக்குதோ அவங்கதான் இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஐயா சூப்பர் ஐடியா சத்யா. என்ன சத்யா கிளி சீட் எடுத்து கீழே போடுது? சீட் எடுத்து கீழே போட்டுச்சுன்னா அவங்க சிஎம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப அது யாருன்னு பாருங்க. ஐயா சாமி அவுட்டு. என்னங்க இது அநியாயமா இருக்கு? கிளி 14 சீட் எடுக்கலாம் என்னையா அர்த்தம்? புரியலைங்களா? உங்கள யாருமே சிஎம் இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல, 2வது 3வது இடத்துக்கு தான் லாய்க்குன்னு அர்த்தம். அப்ப யார் தான் சிஎம்? யார் தான் சிஎம்? ஆஹா, தமிழ்நாட்டோட தலையெழுத்தே மாறி போச்சியா. என்னடா சொல்ற? ஐயா இது சாதாரண கிளி இல்ல, மதுரை மீனாட்சி அம்மன் தோல்ல உட்கார்ந்து இருக்கதே கிளி, அதோட பேத்தி கிளி. எல்லா சீட்டையும் தூக்கி போட்டுட்டு உங்க தலையில வந்து உட்கார்ந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? அம்மனோட அருள் உங்களுக்கு முழுசா இருக்கு. நீங்க தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சத்யா. யோ தெய்வ குத்த வந்திருப்போதியா? தமிழ்நாட்டு முதலமைச்சர் சத்யா. சத்யா. அவங்கெல்லாம் பிளாக் கேட்ஸ்னே. ஆஹா. உட்காரு, உட்காரு. நீங்க எல்லாம் பெரியவங்க. நான் என்னதான் சினிமால சாதிச்சிருந்தாலும் அரசியல கத்துக்குட்டி தானே. நீங்க எல்லாம் தான் எனக்கு கத்து கொடுக்கணும். அண்ணா ஆசீர்வாதம் பண்ணுங்க. தம்பி என்ன தம்பி இது? வழக்கமா நாங்க தான் கால்ல விழுவோம், நீங்க எங்க கால்ல விழுந்து கலாச்சாரத்தையே சீரழிச்சிட்டீங்களே. என்ன- என்னடா இது வந்தாண்டைக்கே கவர் கொடுக்குறீங்க? கவரு பிளஸ் அமௌண்ட், அதுதான் தம்பி கவர்மெண்ட். அடடா, இந்த லஞ்சம் வாங்குறது தப்பு இல்லையாண்ணே? சத்யா நான் போன ஆட்சியில அறநிலையத்துறை அமைச்சர் 6 முருக சிலையை கடத்திருக்கேன். 5 வைர வேலை அமுக்கியிருக்கேன். ஒரு தடவை தங்கத்தேர் எடுத்தப்ப அந்த தேரை அப்படியே தசை திருப்பி என் வீட்டு கார் செட்டுக்குள்ள தள்ளி பூட்டிட்டேன்னா பாத்துக்க. என்ன எடுத்துக்க, மழைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்கினது இல்ல. நம்மள கல்வி மந்திரி ஆக்கிட்டானுங்க. கையெழுத்தே போட தெரியாத என் பேர்ல 3 மெடிக்கல் காலேஜ், 8 இன்ஜினியரிங் காலேஜ், 16 பாலிடெக்னிக் இருக்கு. என்ன நர்ஸ் ட்ரைனிங் காலேஜ் மட்டும் இல்ல. அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணு. நர்ஸ நான் உனக்கு ஏற்பாடு பண்றேன். நான் புது பண்ணி போறேன். தமிழ்நாட்டுல நான் ஏறி இறங்காத லாட்ஜே கிடையாது. லாட்ஜா? எல்லாம் கான்ட்ராக்ட் விஷயமா கண்டு பேசுதா? போன ஆட்சியில 30 மேம்பாலம் கட்ட நிதி ஒதுக்குனாங்க. அதுல 10 தான் கட்டினேன். அதுவும் பாதியில் நிக்குது. போடு போட்டா ரோடு போடுவேன்னு சொல்லுவாங்க. நான் ரோடு போடாமலே கோடி கோடியா பேங்க்ல போட்டு வச்சுக்கினா பாருங்களேன். தம்பி போன ஆட்சியில நாங்க அடிச்ச கொள்ளையில முதலமைச்சருக்கு ஒரு பங்கு கொடுத்தோம். உங்களுக்கும் எவ்வளவு கமிஷன் வேணும் வெக்கப்படாம கேளுங்க. லஞ்சமா? யூ மீன் ஊழல்? ஐ மீன் கரப்ஷன். லஞ்சங்கிற வார்த்தைய என் வாயால எப்படிங்க சொல்ல முடியும்? அதனால தொண்டை போடுங்க, கையை உள்ள விடுங்க. எத்தனை வரலையா பிடிச்சாரு? வேறல எங்கய்யா பிடிச்சாரு? பின்ன மொத்த கையெல்லாம் பிடிச்சிட்டாரு. என்னய்யா அநியாயமா இருக்கு? அடிச்சது அப்படியே கேட்டா நாங்க எங்க போவோம்? புரியல? 5 வருஷமா நீங்க அடிச்ச பணத்தை எல்லாம் 36% வட்டி போட்டு 24 மணி நேரத்தில் எனக்கு செட்டில் பண்ணலன்னா 12 மணி நேரத்தில் மந்திரி சபை மாற்றி அமைக்கப்படும். வச்சுப்பட்டி வச்சிருக்க. யாரு கொப்பட பத்த வைப்பான்? பத்த வைடா பரதேசி. பத்த வைக்கிறது என்ன தம்பி? வந்த உடனே கால்ல விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குறீங்க, இப்ப என்னடான தலைகீழா மாறிட்டீங்களா? என்ன தம்பி காலையை பாக்குறீங்க? கால்ல என்னமோ ஒண்ணு குறையிற மாதிரி ஒரு ஃபீலிங். புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. வேணுங்கிறத வெக்க போடாம கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே தம்பி. நாங்க ரெடி. எந்திர எந்திர
என்ன தைரியம் இருந்தா ஒரு முதலமைச்சர் பார்த்து தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குன்னு கேட்பேன். அண்ணே நீங்க இப்போ ஒரு சிஎம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரியாம இருக்கிறதுனால தானே நான் சிஎம் ஆயிருக்கேன். சரி, சிலவங்க இப்படி காட்டுறாங்க, சிலவங்க இப்படி காட்டுறாங்க, சிலவங்க இப்படி காட்டுறாங்க, சில பேர் இப்படி கூட காட்டுறாங்க. ஆனா எதுவுமே இல்லாம புது மாதிரியா அதனால இப்படி காட்டுறீங்க. என்னது? ஒரு எமோஷன்ல கேட்டேன், தெரிஞ்சா சொல்ல மாட்டேன் ராஜா. சரி, அப்படி இப்படி கஷ்டப்பட்டு சிஎம் ஆயிட்டோம். சிஎம் ஆயிட்டீங்க. முதல்வர் ஆனவொன்னு நீங்க செய்ய போற முதல் காரியம் என்னடா கேள்வி கேட்கிறேன்? ஒரு சிஎம் பார்த்து என்ன கேள்வி கேட்கிறேன்? சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணணும்? என்னடா பண்ணணும்? என்ன பண்ணுங்க? என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்கள கைது பண்ணணும். வண்டலூர் ஜூவோட பத்திரனே. போன ஆட்சியில வனத்தெரிய வச்சிருந்தோட என்னையும் வச்சிருந்தாரு. அது ஒரு சம்சாரம் தெரிஞ்சு போய் மூத்தவளுக்கு முதுமலை காட்டியும் எனக்கு வண்டலூர் ஜூவையும் எழுதி கொடுத்தாரு. முதுமலை காடு வண்டலூர் ஜூ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிமா? கவர்மெண்ட் வர நாம வரியா? விருப்பப்பட்ட எடுத்துக்க வேண்டியதானே? ஆஹா, டபுள் ஓகே. தலைவா, குண்டாடி தாலில இருந்து அருணாக்குடி வரைக்கும் எல்லாத்தையும் அடம் வச்சு கொடுத்துட்டேன். இதெல்லாம் கவரிங்கய்யா. ஏதாவது இடகுறாச்சுன்னா பழையபடி முனியாண்டி விலாசல போய் ரோட்டாவுக்கு மாவு பேச வேண்டியதுதான். உன் புத்திய காட்டிட்டல்ல, யார உரசி பாக்குற? தங்கத்தையா உரசி பாக்குறது? நான் கூட தான் என் வீட்டு பத்திரம், தோட்டம் தரவு, செயின் முதல்ல எல்லாத்தையும் சந்தோஷமா கட்டி கொடுத்தேன். வாங்கய்யா, ஒண்ணுக்கு ரெண்டா எல்லாத்தையும் அடிச்சிருவோம். வாங்கய்யா, சந்தோஷமா. என்ன பொட்டியே பாக்குற? அண்ணே, உங்களுக்கு கொடுக்கிற தெய்வம் சீலிங்க பிச்சுக்கிட்டு கொடுத்துருக்கனே. எப்படி நீங்க இனிமே சினிமா நடிக்க போறது இல்ல? இதுல ஒரே ஒரு பொட்டியை கொடுத்தீங்கன்னா நானும் ஓரமா போய் ஒரு சின்ன படம் எடுத்து ஹீரோ ஆகி என் ஆசையை தீர்த்துக்குவேன். ஏண்டா என்னன்னா அவ்வளவு கேவலமானவன் நினைச்சியா? அதுன்னு ஒரு பொட்டி 3 பொட்டி எடுத்து சங்கர டைரக்டரா போடு, ஐஸ்வர்யா ராய் ஹீரோயினா போடு, வெளிநாட்டுல போய் காக்கா பலிப்பது மாதிரி விழுக்கு விழுக்கிற 3 பாட்டு பாடு. வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வராசா? ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், மவனே சினிமால மட்டும் சிகரெட் புடிச்ச என் கட்சிக்கார தியேட்டருக்குள்ள பூந்து பொட்டி தூக்கிட்டு ஓடி. ஏம்பா, டைரக்டர் சங்கர் சார் வீட்டுக்கு வண்டியை விடு. சங்கர் சார் வீட்டுக்கா? நீங்க யார் சார்? டைரக்டர் சங்கரோட அடுத்த படத்துல நான் தாயா ஹீரோ. ப்ரொடியூசர்? அதுவும் நான் தான். இங்க பார், முதல் பெட்டி அட்வான்ஸ், 2வது பெட்டி ஷூட்டிங், 3வது பெட்டி செட்டில்மெண்ட். நான் கூட சினிமால நடிக்கணும் மெட்ராஸ் வந்தேன் சார். நீமா? ஏயா, மெட்ராஸ்க்கு ஊர்ல இருந்து கிளம்பி வரவங்கலாம் சினிமா நடிக்கலாம் கிளம்பி வருவீங்களா? சரி, எப்படி டிரைவர் ஆனே? அதை ஏன் சார் கேக்குறீங்க? ஜூனியர் ஆர்டிஸ்ட் செலக்ஷனுக்காக ஸ்டுடியோ வாசல்ல கியூல நின்னுட்டு இருந்தேன். ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க வந்தவங்கிட்ட, டேய் இடத்த பாத்துக்கடா, பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரட்டான்னு போனேன். வந்து பார்த்தா எனக்கு பதிலா அவன் நடிச்சிட்டு இருக்கான் சார். உன் விதியோட விளையாடின அந்த வில்லாதி வில்லன் யாரு? அவன் தான் சார் இப்ப சீஃப் மினிஸ்டரா இருக்கு, சத்யா. முதலமைச்சர் சத்யா வீட்டுல இருந்து 3 பொட்டியை திருடிட்டு வந்தது நீதானே? நீங்க தப்பா நினைக்கிறீங்க சார். அந்த 3 பொட்டி நான் திருடிட்டு வரல. அந்த 3 பொட்டியை கொடுத்தே அந்த தெய்வம் தான் சார். பெட்டியை கொடுத்த தெய்வம் தான் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துச்சு. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட இருந்து பெட்டியை வாங்கிட்டு இந்த பேக்கையும் கொடுக்க சொல்லுச்சு. மறுபடியும் பேக்கா? கான்ஸ்டபிள், அந்த பெட்டியில எடுங்க. ஹலோ அண்ணே, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? மறுபடியும் பேக தூக்க வச்சிட்டீங்களே. ஒருத்தனை வளரவே விட மாட்டீங்களா? சத்யா, என்ன நீ எங்களை பள்ளிக்கூட பசங்க மாதிரி உட்கார வச்சுட்டு நீ என்னமா வாஜார் மாதிரி போர்ட்ல ஏதாவது எழுதி நிக்கிறியா? மை டியர் எக்ஸ் மினிஸ்டர்ஸ், இப்ப நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். அதுல யார் பாஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் மந்திரி பதவி கொடுக்க போறேன். டெஸ்டா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஸ்கூல்ல நாங்க இதெல்லாம் எழுதுனது இல்ல. 3000 ரூபாய் சம்பளம் வாங்குற கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் வைக்கிறாங்க. மந்திரியாய் கோடி கோடியா சூட்ட போறேன். உனக்கு எக்ஸாம் வச்சா என்ன தப்பு?
MKXWQSSR. ஏயா ராமுன்னு சின்னதா பேர் வச்சுட்டு எதுக்கு இவ்வளவு பெரிய இனிஷியல் வச்சிருக்க? ஆமா, இந்தியாவின் முக்கியமான 3 நதிகள் எதுன்னு கேட்டதுக்கு நீ என்ன எழுதியிருக்க? சரியா தானே எழுதிருக்கிறேன். என்ன கரெக்ட்? கங்கா, யமுனா, சரஸ்வதி. யோ, கங்கா யமுனா சரஸ்வதிங்கிறது டிவி சீரியலோட பேரியா? நீ அவுட் உட்காரு. அது கூட பரவாயில்லண்ணே. பாரதியார் பாட்டை எழுத சொன்னா அப்படி போடு 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 அசக்கி போடு தன்னாலேன்னு எழுதியிருக்காங்க. ராமு, ரத்னகுமார், நெல்லை சாரணி, பொள்ளாச்சியார் எல்லாருமே ஃபெயிலு. தம்பி, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துட வேணாம். எப்படியாவது கஷ்டப்பட்டு டியூஷன் வச்சு படிச்சு அடுத்த பரிசுல பாஸ் பண்ணிடுறேன். சோ ஒரு 3ஆம் கிளாஸ் குழந்தைக்கு இருக்கிற அறிவும் கூட உங்களுக்கு எல்லாம் கிடையாது. இது என்ன பெரிய காமெடினா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியாது. சோ நம்ம எல்லாருமே சேம் தான். அதனால உங்களுக்கெல்லாம் ஒரு இலாக்காவை கொடுத்து, கவர்மெண்ட்ல இருந்து காரை கொடுத்து பீச் ஓரமா பங்களாவை கொடுக்கறதுக்கு பதிலா உங்களுக்கு கொடுக்கறதா இருந்த எல்லா இலாக்காக்களையும் நானே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது போட்டுனே. இப்போ சொல்லுங்க, இந்த 3 பேருக்கு என்னென்ன அர்த்தம்? இன்னுமா புரியல? நம்மளை நம்பி ஓட்டு போட்ட ஜனங்களுக்கெல்லாம் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம போடுற பட்ட நாமம் கெஸ்ட் ஹவுஸ். என்ன பாரு என்ன பாரு காமெடி? என்ன மன்னிச்சிருங்க தலைவா. இவ்வளவு நாளா ஒரு நடிகை அரசியல் வரக்கூடாது தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏன் ஒரு நடிகை நாடாள கூடாது? இன்னையில இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனை உங்களுக்கே கொடுக்கிறேன் தலைவா. நான் கொடுக்கிற இந்த வாழையை வாங்கிக்கங்க தலைவா. கொஞ்சம் நீங்க எப்ப செஞ்ச தப்பையெல்லாம் உணர்ந்து நம்ம கட்சியில ரீஜாயின் பண்றதுக்காக வந்துட்டீங்களோ அப்பவே நீங்க திருந்திட்டீங்க. நியாயப்படி பார்த்தா இந்த மாதிரி நான் தான் உங்களுக்கு முதல்ல போடணும். இல்ல நானே தலைவா உங்களுக்கு போடணும். இல்ல நான் தான் போடணும். இல்ல இல்லைங்க, நான் தான் போடணும். போடுங்க தலைவா. போடுங்க, அதெல்லாம் போடுங்க. கண்ணே, நீ வந்தோட மாலை போடுறதுன்னு வச்சுக்க, நம்ம ஆட்ட க்ளோஸ். ஆனா அதை பண்ணாம நீளம் ஒரு டைலாக் பேசு பாரு, உடல் பொருள் ஆவியா அப்படின்ட்டு. அதுதான் நான் உஷாராயிட்டேன். ஒரு நடிகை நாடாளுறது என்னால ஒத்துக்கவே முடியாது. நடிகன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? எங்களை மாதிரி ஒரு 4 வரி வசனம் பேசி காட்டு. என்ன பெரிய வாசனை. ஸ்கூல் டயத்துல டிராமா நாங்களும் நல்லா தான் பேசிருக்கோம். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி. எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நாற்று நட்டாயா, களை விளைத்தாயா, அல்லது கலைஞர் உழவருக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா, அல்லது அங்கு கொஞ்சம் விளையாடும் எங்குள்ள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா, அல்லது மாமனா மச்சானா மானம் கட்டவனே. இதுதானே பெரிய டைலாக். இதுக்கு போய் வாயிலே பேச வேண்டாம். இதெல்லாம் அந்த கால சினிமால பேசுற சின்ன வசனம். இந்த கால லேட்டஸ்ட் படத்துல பேசுற பெரிய வசனத்தை உங்களால பேசி காட்ட முடியுமா? நாங்க பேசி காட்டுறோம் பாரு. எப்படி பேசி பார்க்கலாம்? இவ்வளவு நீளமான டைலாக் என்னால பேச முடியாது. இத பிராக்டிஸ் பண்ணோம்னா எனக்கு 1 வாரம் டைம் வேணும். இனிமேலையாவது இந்த நடிகரை திட்டி அறிக்கையில கொடுக்காதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், படத்தோட பேரை மாத்த சொல்லி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுரா. கட்சி பேரை மாத்த சொல்லி நாங்க சொல்றோமாடா? என்னென்ன அவங்ககிட்ட போய் பலவலன்னு பேசிக்கிட்டு போலீஸ் போன் பண்ணி தடா போடா குண்டர் சட்டை பிடிச்சு உள்ள போடுங்க. வேண்டாம். அப்படி உள்ளதல்னா வெளியே வந்து உடனே நீதி கேட்டு நடைபயணம் கிளம்பிடுவான். ஏன்னா அண்ணனுக்கு சக்கரை வியாதி இருக்குது. டெய்லி 5 கிலோமீட்டர் நடக்க சொல்லி டாக்டர் சொல்லிருக்காரு. அப்படின்னா தீகார் ஜெயில் காமிச்சிருங்க, டோட்டலா க்ளோஸ் பண்ணிடுவாங்கல்ல. தலைவா வேணாம் தலைவா, உங்க கட்சியில ஏதாவது ஹோட்டல் நான் எடுத்துட்டு போறேன் தலைவா. ஒரு உரையில ஒரு கட்சி தான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு கட்சியில ஒரு முட்டாள் தான் இருக்கணும். ஏற்கனவே அண்ணன் இருக்காரு, போன் பண்ணுங்க. ஹலோ சிபிஐ. உருளைக்கிழங்கு வறுவல் செய்வது எப்படி? செய்முறை: அடுப்பில் வாணலியை வைத்து அதில் எண்ணெயை ஊற்றி நறுக்கிய காயை போடவும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக் கொள்ள வேண்டும். பிறகு அரைத்த இஞ்சி பூண்டுடன் மஞ்சள் தூள் என்னது கோயம்பேடு மார்க்கெட்டே வீட்டுக்குள்ள வந்துருச்சு? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. அங்கமுத்து அட்டகாசமா சமைப்பாங்கன்னு சொன்னீங்க. அவங்கள விட பிரமாதமா சமைச்சு உங்களை அசத்துறதுக்காக ட்ரெயினிங் எடுத்துட்டு இருக்கேன். என்னைக்கு விதைச்ச விதை இன்னைக்கு ஆலமரமா வளர்ந்து விழுது விட்டு நிக்குது பாருங்க. என்ன ஆக்ஷன் ரீப்ளே? அங்க பாருங்க, அரச மரமும் வந்துகிட்டு இருக்கு.
உனக்கு ஏதாச்சும் பைத்தியம் கீத்தி பிடிச்சிச்சா? எதுக்கு இவ்வளவு பெரிய கேரியர் சாப்பாடு எடுத்து போற? பொன்னிசாமி ஹோட்டல் புறாக்கறி, அஞ்சப்பர் ஹோட்டல் ஞாயிறு மீன், காரைக்குடி கௌதாரி, செட்டிநாடு சிக்கன், முனியாண்டி விலாஸ் முட்டை பிரியாணி, அது போக உடும்பு கறி கூட உள்ள வச்சிருக்க. இல்லையா? உடும்பு இல்ல, உடும்பு அந்த விஷயத்துக்கு ரொம்ப நல்லது. அப்படின்னு எவ சொன்னது? அகத்திக்கீரையா வச்சு முருங்கைக்கீரைய வறுத்து பொன்னாங்கண்ணிய பொரிச்சு போட்டா புருஷனுங்க பொண்டாட்டிய சுத்தி சுத்தி வருவாங்கன்னு நாங்களும் புக்ல படிச்சிருக்கோம். ஹலோ, அசைவம் இல்லாம ஆம்பளைங்களால வாழவே முடியாது.